கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மனமகிழ்ச்சி நன்னாளில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அப்படியாய் நம் வேதத்திலிருந்து ஒரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 16வது அதிகாரம் 18வது வசனம். கொஞ்ச காலம் என்கிறாரே, இதென்ன? அவர் சொல்லுகிறது இன்னதென்று நமக்கு விளங்கவில்லையே என்றார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மனமகிழ்ச்சி நன்னாளில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கடந்து வந்து நமக்கு இந்த வார்த்தைகளை விளங்கும்படியாக நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த வேத பகுதியை நாம் பார்த்தோமேயானால், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு அவருடைய மரணத்தை குறித்தும் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் சொல்லுகிற விதமாய் நாம் காண முடியும். தன்னுடைய சீடர்களுக்கு அவர் மரணிக்கும் பொழுது வருகிற பாடுகள், அவருக்கு ஏற்படுகிற துன்பங்கள், அவர்களுக்கு உண்டாகிற எல்லா இடர்பாடுகளையும் முன்னறிவிப்பதற்காக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீடர்களிடத்திலே, நீங்கள் கொஞ்ச காலம் என்னை காணாதிருப்பீர்கள், ஆனாலும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுகிறதை நாம் காண முடியும். இந்த வார்த்தையை சொன்னதற்கு பிறகு இந்த சீடர்களுக்கு குழப்பம் உண்டாகிறது. என்ன கொஞ்ச காலம் என்கிறாரே, இவர் சொல்லுகிறது என்னதென்று நமக்கு விளங்க மாட்டேங்கிறதே என்று அவர்களுக்குள்ளாக பேசிக் கொள்ளுகிறார்கள். அதற்கு பிறகு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு அதற்கான விளக்கத்தை கொடுக்கிறதையும் நம் வேத பகுதியிலே காண முடியும். இதில் குறிப்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உணர்த்துகிறது என்ன அப்படி என்றால், தான் மரணிக்க போகிறதையும், அந்த கொஞ்ச காலத்திலே நீங்கள் என்னை காணாதிருப்பீர்கள், அந்த காணாதிருக்கிற அந்த கொஞ்ச காலத்திலே உங்களுக்கு உண்டாகிற பாடுகளை குறித்து, உங்களுக்கு உண்டாகிற துன்பங்களை குறித்து, உங்களுக்கு உண்டாகிற இடர்பாடுகளையும், இந்த உலகத்தார் கொண்டு வருகிற உபத்திரவங்களையும் குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவதற்காக தான் இந்த கொஞ்ச காலம் என்னை நீங்கள் காணாதிருப்பீர்கள் என்று நான் குறிப்பிட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதாய் நான் இந்த இடத்துல உணர்ந்தேன். அவர் அதோடு மாத்திரமல்ல, இந்த கொஞ்ச காலம் நீங்கள் நிலைத்திருங்கள், உங்களுக்கு வருகிற பாடுகள், உபத்திரவங்கள், போராட்டத்தின் மத்தியில நீங்கள் நிலைத்திருங்கள், அப்பொழுது மறுபடியும் கொஞ்ச காலத்தில் என்னை நீங்கள் காண்பீர்கள், அப்பொழுது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறியிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறதாய் இந்த இடத்துல நான் உணர்த்தப்பட்டேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் நமக்கு அநேக துன்பங்கள், இடர்பாடுகள், வேதனைகள், வருத்தங்கள், சமாதான குறைச்சல்கள் நம்மளுடைய வாழ்க்கையில தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறது, கொஞ்ச காலம் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, உபத்திரம் உண்டு. இந்த உபத்திரவ காலத்துல நம்ம ஆண்டவர் சமூகத்தில் நிலைத்திருக்கணுங்கிறது தான் இந்த வார்த்தை நமக்கு உணர்த்துகிறது. நம்மளோட வாழ்க்கையில அநேகர் இப்படி வருகிற கொஞ்ச கால உபத்திரவத்துல, கொஞ்ச கால போராட்டத்துல, கொஞ்ச கால வருத்தத்துல, கொஞ்ச கால சமாதான குறைச்சல்ல நம்ம நிலைச்சிருக்காம போய்விடுகிறோமே. அந்த சீடர்கள் அப்படிதான். ஆண்டவர் முன்னறிவித்திருந்தும் அந்த கொஞ்ச காலம் காணாத நாட்கள்ல ஒருவர் ஆண்டவரை மறுதலித்து விட்டார், ஒருவர் ஆண்டவரை காட்டி கொடுத்து விட்டார். ஆண்டவர் மறுபடியும் வந்த பிறகும் ஒருவருக்கு விசுவாசம் இல்லாமல் போய்விட்டது. இப்படி ஆண்டவரோடு வாழ்ந்தவர்கள், நம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவோடு ஊழியம் செய்து பிரயாணம் செய்தவர்கள் காட்டி கொடுத்து விசுவாசத்தை குறைத்து கொண்டு மறுதலித்து வாழ்ந்ததை இந்த கொஞ்ச காலத்தில் நாம் காண முடியும். நானும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிறார், அவர்களைப் போல இல்லாமல் நீங்கள் இந்த கொஞ்ச கால உபத்திரவத்தில் என்னை உறுதியாய் நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள், உங்கள் பாடுகளை சகிக்க நீங்கள் பழகி கொள்ளுங்கள். இந்த கொஞ்ச கால உபத்திரவம் குறைந்து நீங்கள் மறுபடியும் என்னை காண்கிற நாட்கள் வரும்பொழுது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். நம் வேதத்திலே காண முடியும். யோவான் 16:20 சொல்லுகிறது, நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று வேதத்தில் சொல்லுகிறார் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. 1 பேதுரு 5:10 சொல்லுகிறது, சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடுபடுகிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக என்று வேதத்தில் சொல்ல நாம் காண்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இப்படி நாமும் கர்த்தர் சமூகத்தில் நமக்கு ஏற்படுகிற இந்த கொஞ்ச கால உபத்திரவம், கொஞ்ச கால வருத்தம், கொஞ்ச கால போராட்டத்தின் மத்தியில நாம் கர்த்தர் சமூகத்தில் நிலைத்திருந்து நாம் அவரை நாம் விசுவாசித்தோமேயானால் அவர் மறுபடியும் அவரை நாம் காண்போம் என்று இந்த வார்த்தை நமக்கு உணர்த்துகிறது. அநேகருடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவரை உணர்ந்து கொள்ளாமல், அவருடைய பிரசன்னத்தை காணாமல், ஆண்டவர் நம்ம ஜெபித்தோம், அவர் நமக்கு பதில் கொடுக்கல, நம்ம தொடர்ந்து அவர் சமூகத்தில் தேடியும் அவர் நம்ம காண முடியலையே என்று வருத்தப்பட்ட சூழ்நிலை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்களுக்காக தான் ஆண்டவர் சொல்லுகிறார், கொஞ்ச காலம் என்னை காணாதிருப்பீர்கள், ஆனால் நீங்கள் நிலைத்திருங்கள், மறுபடியும் என்னை காண்பீர்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று ஆண்டவர் இன்று நமக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தையை நம்ம விசுவாசிப்போம், கர்த்தர் சமூகத்தில் நம்ம தொடர்ந்து ஓடுவோம், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக.
ஆமென், ஆமென்.